ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பானைக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன். லைனிங் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நெக்கோட வித்து 2.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 மேலே கீழே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். வித்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு இதை பார்த்தீங்க, பானைக்கு எப்போதுமே நம்ம நெக்குக்கும் உள் சைடு, அதாவது இன்சைடு ஒரு 1/2 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நீங்கள் அப்படியே பானை கட் பண்ணீங்க அப்படின்னா விரிஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற வாசி நம்ம வியர் பண்ணுறப்ப வரைக்கும் ஷோல்டர் ஃபால் ஆகும். இப்போ நான் லைனிங் கிளாத்தில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கார்னர் வந்து வரப்போ பார்த்தீங்கன்னா நீடில் இறக்கிட்டு ஃபூட்டரை தூக்கி விட்டுணும். இதுதான் இந்த பானைக்கோட சீக்ரெட்டு. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பானைக்கோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா நார்மல் லைனிங்லேயே திருப்பி காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நெக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கண்டிப்பாக வந்து இதில் வந்து நாச்சஸ் போடணும். இந்த 2 கார்னர்லையும் நாச்சஸ் போட்டுட்டாதான் உங்களுக்கு வந்து டேர்னிங்கில் கரெக்டாக திரும்பும். இப்போ வந்து டாப் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி இந்த கார்னர் வந்து நீடியில் கீழே இறக்கிட்டு ஃபூட்டரை தூக்கி விட்டுக்கணும். நீங்கள் சும்மா சாதாரணமாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வராது. 2 சைட்லையுமே அதே மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு பக்காவான ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இப்போ நம்ம நார்மலாக ஒரு லைனிங் வச்சுட்டு இருக்கோமே, ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்டர் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பார்டர் நான் கட் பண்ணி எடுத்துட்டு 2 சைட்லையுமே வந்து ராய் திசையாக மடிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கோட ஓரத்தை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இதில் என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு கிளாத் வந்து டேர்ன் ஆகணுமோ, அதர் சைடு ஆப்போசிட் சைடு டேர்ன் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பை மடிச்சுக்கணும். வேற எதுவுமே கிடையாது இதில். இந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ட்ரையாங்கிள் திரும்புதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறப்ப, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக் வந்து நம்ம ஒன் சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அனதர் சைடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அனதர் சைடு ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம அந்த பானைக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மேக் பண்ணோம்ல, அதில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள்.